சாந்தி. 1-2-2026 காலை முரளி. அவ்வக்த பாப்தாதா. ரிவைஸ் டேட்டு 15-12-2008. முரளியின் தலைப்பு: ஒரு ராஜ்யம், ஒரு தர்மம், சட்டம் ஒழுங்கின் ஸ்தாபனையின் சமயத்தில் தன்னை மாற்றிக்கொண்டு உலகை மாற்றம் செய்பவர் ஆகுங்கள். இன்று பாப்தாதா தன்னுடைய நாலாபுறங்களிலும் உள்ள ராஜ செல்ல குழந்தைகளை பார்த்து கொண்டு இருக்கிறார். இந்த பரமாத்மா செல்லம் கோடியில் ஒருவருக்குத்தான் கிடைக்கிறது. பரமாத்மா செல்லத்தினால் பாப்தாதா ஒவ்வொரு குழந்தைகளையும் 3 சிம்மாசனங்களின் எஜமானராக ஆக்கியிருக்கிறார். முதலாவது சுயராஜ்ய அதிகாரத்தின் புருவ மத்தியின் ஆசனம். இரண்டாவது பாப்தாதாவின் இதய சிம்மாசனம். மற்றும் மூன்றாவது உலக ராஜ்ய அதிகாரத்தின் சிம்மாசனம். இதை மாதிரி 3 சிம்மாசனத்தை பாபா நமக்கு கொடுத்துருக்கிறாரு. அதனுடைய அதிகாரியாகவும் நம்மளை மாற்றிருக்கிறாங்க. இந்த 3 சிம்மாசனங்களை பாபா தன்னுடைய சிநேகி செல்ல குழந்தைகளுக்கு கொடுத்துள்ளார். இந்த 3 சிம்மாசனம் சதா நினைவில் இருப்பதால் ஒவ்வொரு குழந்தைகளும் ஆன்மீக போதையில் இருக்கிறார்கள். எனவே அனைத்து குழந்தைகளும் தந்தையின் மூலம் அடைந்த ஆஸ்தியை பார்த்து குஷியில் இருக்கிறீர்கள் அல்லவா? ஆகா பாபா ஆகா மற்றும் ஆகா என்னுடைய பாக்கியம் ஆகா என்கிற இந்த பாடலை உள்ளத்தில் தானாகவே ஒலித்து கொண்டு இருக்கிறீர்கள். எது கனவில் கூட இல்லாமல் இருந்ததோ அது நடைமுறையில் கிடைத்துவிட்டது. சிம்மாசனம் கூடவே பாப்தாதா இந்த சங்கம் யுகத்தில் டபுள் கிரீடம் மூலம் பறக்கும் கலையின் அனுபவியாகவும் ஆக்கிவிட்டார். எனவே பாப்தாதா நாலாபுறங்களிலும் உள்ள குழந்தைகளை இந்த டபுள் கிரீடதாரி சொரூபத்தில் பார்த்து கொண்டு இருக்கிறார். ஒன்று தூய்மையின் ராயல் தன்மையின் கிரீடம். இரண்டாவது சேவையினுடைய பொறுப்புகளின் கிரீடம். பாப்தாதா இன்று நாலாபுறங்களிலும் உள்ள குழந்தைகளின் முயற்சியின் வேக சோதனை செய்தார். ஏனென்றால் சமயத்தின் வேகத்தை நீங்கள் அனைவரும் பார்த்து கொண்டும் இருக்கிறீர்கள், தெரிந்து கொண்டும் இருக்கிறீர்கள். எனவே பாப்தாதாவும் பார்த்து கொண்டு இருந்தார். ஒவ்வொருவருக்கும் பாபாவிடம் இருந்து ராஜபாகத்தின் தனது ராஜ்யத்தின் வருங்கால பிராப்தியின் ஆஸ்தி கிடைத்துள்ளது. அப்போது வருங்காலத்தில் உங்கள் அனைவரின் சம்ஸ்காரங்கள் இயற்கையானதாக இயல்பானதாக இருக்கும். சத்தியுகத்தில் நம்முடைய சுபாவ சம்ஸ்காரங்கள் எல்லாமே முயற்சி செய்து கொண்டு வர வேண்டிய அவசியம் இல்லை. அங்கு இயல்பாகவே இருக்கும், தானாகவே இருக்கும். அது எல்லாமே இப்போ நம்ம இந்த சமயத்தில் அடைந்த பிராப்திகளுடைய பாக்கியம்தான் அப்படின்னு பாபா சொல்லிகிட்ருக்கிறாங்க. அது இப்பொழுதிலிருந்தே நீண்ட காலத்திற்கு அனுபவமாக வேண்டும். ஏனென்றால் உங்களின் அனைவரின் புதிய சம்ஸ்காரங்களின் மூலம்தான் இந்த புதிய உலகம் உருவாகி கொண்டு உள்ளது. எனவே புது உலகத்தின் விசேஷ தன்மைகளையும் கூடவே அனுபவம் செய்கிறீர்கள் அல்லவா? நம்முடைய ராஜ்யத்தில் என்ன இருக்கும் என்கிற போதை இருக்கும் தானே. நம்முடைய ராஜ்யம், நம்முடைய புதிய உலகம் இதோ வந்துவிட்டது என்று உள்ளம் சொல்லுகிறது தானே. ரொம்ப நாளெல்லாம் இல்லை, இதோ வந்துருச்சு நம்முடைய ராஜ்யம், புது உலகம் உடனே வந்துருச்சு அப்படிங்கிற அளவுக்கு நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க தானே அப்படின்னு பாபா சொல்கிறாரு. எனவே பாப்தாதா பார்த்து கொண்டு இருந்தார். புதிய உலகிற்கான விசேஷ தன்மைகள் என்ன, அது என்ன இருக்கிறதோ அது குழந்தைகளின் முயற்சியின் வாழ்க்கையில் எந்த அளவிற்கு வெளியாகி உள்ளது என்று. புதிய உலகத்திற்குண்டான விசேஷத்தன்மை என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை இப்போ எந்த அளவுக்கு வெளிக்கொண்டு வரீங்க அப்படிங்கிறத பாப்தாதா இன்றைக்கி பார்த்துட்டு இருந்தாராம். புதிய உலகத்திற்கான புதிய சம்ஸ்காரம் விசேஷத்தன்மை என்னவாக இருக்கிறது என்பதை தெரிந்துள்ளீர்கள் தானே. அனைவருடைய புத்தியிலும் புதிய உலகத்திற்கான விசேஷத்தன்மை வெளிவருகிறது தானே. அதை அறிவீர்கள் தானே. பாடவும் செய்கிறீர்கள், தெரிந்தும் இருக்கிறீர்கள்.
முதலாவதான விசேஷத்தன்மை என்ன? இப்பொழுது ஒவ்வொரு விசேஷத்தன்மையையும் எனக்குள் எந்த அளவிற்கு வெளியாகியுள்ளது என்பதை சோதனை செய்யுங்கள். முக்கிய விசேஷத்தன்மை ஒரே ராஜ்யம். பாபா சொல்கிறாங்க, பல விசேஷத்தன்மைகள் இருக்குது சத்தியுகத்தில். அதில் முக்கியமான விசேஷத்தன்மை என்னென்னா, இன்றைக்கி சொல்கிறாங்க ஒரே ராஜ்யம். அங்கு எப்படி ஒரே ராஜ்யம் தானாகவே நடக்கிறதோ வேறு எந்த ராஜ்யமும் இல்லை. அதுபோன்று தன்னுடைய சங்கமிக வாழ்க்கையில் பாருங்கள், தன்னுடைய வாழ்க்கையிலும் ஒரே ராஜ்யம் உள்ளதா என்று. இல்லை என்றால் அவ்வப்பொழுது வேறு ராஜ்யம் நடக்கிறதா? ஒருவேளை போக போக சுய ராஜ்யத்தின் கூடவே மாயாவினுடைய ராஜ்யமும் நடக்கிறதா? அப்படி நடக்கிறது என்றால் ஒரு ராஜ்யத்தின் சம்ஸ்காரம் ஆகுமா என்ன? ஒரு ராஜ்யத்தோடு இன்னொரு ராஜ்யம் நடக்கவில்லை தானே. பரமாத்மாவின் ஸ்ரீமதத்தின் ராஜ்யம் இருக்கிறதா? அல்லது அவ்வப்பொழுது மாயாவினுடைய ஆதிக்கமும் கலந்து விடுகிறதா? உள்ளத்தில் மாயாவின் ராஜ்யம் நடக்கவில்லை தானே. எனவே இதனை சோதனை செய்யுங்கள். பாபா நல்லா சொல்லிட்டு இருக்கிறாங்க, பரமாத்மா இப்போ நமக்கு என்ன ஸ்ரீமதம் கொடுத்துருக்கிறாரோ அந்த ஸ்ரீமதப்படி இப்போ நம்முடைய வாழ்க்கை அமைஞ்சிருக்கணும். அது இல்லாமல் அப்பப்போ மாயாவினுடைய ஆதிக்கம் நமக்குள்ளே வந்துருச்சு அப்படின்னா ஒரு ராஜ்யம்னு சொல்ல முடியுமா? இப்போ நீங்கள் உங்களுக்குள்ள ஒரு ராஜ்யத்தை படைச்சாதான் எதிர்காலத்தில் அந்த ஒரு ராஜ்யத்தினுடைய இடத்துல நீங்கள் வர முடியும் அப்படின்னு சொல்கிறாரு. அதனால் இதை நீங்கள் சோதனை பண்ணிக்கிட்டு இருங்க அப்படின்றாரு. எனக்குள்ள ஒரு ராஜ்யம் நடந்துக்கிட்டு இருக்கா அப்படின்னு. இந்த விஷயங்களை கொண்டு தன்னுடைய சார்ட்டையும் சோதனை செய்யுங்கள். இப்பொழுது சங்கமயுகத்தில் ஒரு பரமாத்மாவின் ராஜ்யம் உள்ளதா? அதாவது அனைத்துமே ஸ்ரீமதத்தினுடைய ஆதாரத்தில் இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கோங்க. அல்லது மாயாவினுடைய ஆதிக்கம் நடைபெறுகிறதா என்று சோதனை செய்வீர்களா? அவ்வப்பொழுது சோதனை செய்யுங்கள். தன்னுடைய சார்ட்டையும் பார்த்து கொண்டே இருங்கள். எனவே இப்பொழுதும் 2 ராஜ்யம் இருக்கிறது என்றால் ஒரு ராஜ்யத்தின் அதிகாரி எப்படி ஆக முடியும்? ஸ்ரீமதத்தின் கூடவே மாயாவின் வழியும் கலந்து விடுகிறதா என்ன? இதை போன்றுதான் ஒரு தர்மம் இருக்க வேண்டும். ஒரு ராஜ்யம், அதை சொல்லி முடித்தாங்க பாபா. மாயாவினுடைய ஆதிக்கம் கலக்கக்கூடாது, அனைத்துமே ஸ்ரீமதத்தினுடைய அனுசாரப்படி தான் நடக்கணும். இப்போ அடுத்து புதிய உலகத்தில் ஒரு ராஜ்யம் கூடவே ஒரு தர்மம் இருக்கும். தர்மம் என்றால் தாரணை. எனவே உங்களுடைய விசேஷ தாரணை என்ன? பவித்ரதாவின் தாரணை. எனவே சோதனை செய்யுங்கள். சதா மனம், வார்த்தை, செயல், சம்பந்தம் தொடர்பில் சம்பூர்ண மற்றும் சதா தூய்மையின் சுபாவம் இயல்பானதாக இருக்கிறதா என்று. எவ்வாறு அங்கு தன்னுடைய ராஜ்யத்தில் தூய்மையின் சுயதர்மம் தானாகவே இருக்கின்றதோ அதே போன்று இந்த சமயத்தில் தூய்மையின் தாரணை இயல்பானதாகவே, அதாவது நேச்சுரலாகவே மாறிவிட்டதா? ஏனென்றால் உங்களுடைய அனாதி சொரூபம் ஆதி சொரூபம் தூய்மையாகும். இதை நீங்கள் தெரிந்துள்ளீர்கள். எனவே சோதனை செய்யுங்கள். ஒரு தர்மம், அதாவது தூய்மை இயல்பானதாக இருக்கிறதா? கடைப்பிடிக்கிறதுக்கு எந்த கஷ்டமும் இருக்கக்கூடாது. அந்த தூய்மைங்கிறது சதா இயல்பானதாக இருக்கிறதான்னு பார்த்துக்கோங்க. ஏனென்றால் அதிக குழந்தைகள் ஆன்மீக உரையாடல் செய்யும் பொழுது என்ன கூறுகிறார்கள்? மிகவும் இனிமையிலும் இனிமையான வார்த்தைகளை கூறுகிறார்கள். விரும்பவில்லை, ஆனால் சில நேரங்களில் மனதில், சில நேரங்களில் வார்த்தையில் ஏதாவது அபவித்திர தன்மையின் அம்சம் வெளியாகி விடுகிறது என்று. சம்ஸ்காரம் பல பிறவியுடையதாக இருப்பதால் அவ்வாறு ஆகிறது என்று கூறுகின்றனர். எனவே ஒரு தர்மம் என்றால் தூய்மையின் தாரணை, நேச்சுரலாக இருக்க வேண்டும். சுபாவம் நேச்சுரலாக இருக்கணும். அது வார்த்தையின் ஆவேசமாக வந்துவிடலாம். கோபப்படவில்லை, கொஞ்சம் ஆவேசம் வந்துவிட்டது என்று கூறுகிறார்கள். ஆனால் ஆவேசம் என்றால் என்ன?
கோபத்தினுடைய குழந்தை தானே, கொஞ்சம் சத்தமாக பேசிடுறோம் அப்படின்னு சொல்கிறாங்களாம் குழந்தைகள். அது கூட அப்பவித்திர தன்மை தான். சத்தமாக பேசுறது, மற்றவங்களை துக்கம் கொடுக்குற மாதிரி பேசுறது கூட அப்பவித்திர தன்மை தான். சில பேர் அப்படி சொல்கிறாங்களாம், கொஞ்சம் ஆவேசமாக பேசிடுறோம். ஆனால் பாபா என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த ஆவேசம்னா என்ன அப்படின்னா கோபத்தினுடைய குழந்தை தான் இல்லையா? ஆகையால் ஒரு தர்மத்தை, சம்ஸ்காரத்தை எப்பொழுது இயல்பானதாக ஆக்குவீர்கள்? எனவே சோதனை செய்யுங்கள். ஆனால் சோதனை கூடவே பாபா மூலம் அடைந்துள்ள சக்திகளினால் மாற்றம் செய்து விடுங்கள். செக் பண்ணிகிட்டே இருங்க, செக் பண்ணிட்டு விட்டுறாதீங்க. அது கூடவே பாபா என்ன நமக்கு அதை பற்றி சொல்லியிருக்கிறாரு, அந்த சக்திகளை நமக்குள்ளே கொண்டு வந்து பரிவர்த்தனை செய்யுங்க அப்படின்னு பாபா சொல்கிறாங்க. பாப்தாதா முதலிலேயே கவனத்தை கொடுத்துள்ளார். இப்பொழுது மீண்டும் கூட சோதனை செய்து மாற்றம் செய்வதற்கு தீவிர முயற்சி செய்யுங்கள் என்கிற கவனத்தையும் கொடுக்கிறார். ஆனால் கொஞ்சம் சமயத்திற்கு பிறகு திடீரென்று டூ லேட் போர்டு போடப்பட்டுவிடும். பாபா ஏற்கனவே சொன்ன விஷயந்தான், இப்போ மீண்டும் கவனம் கொடுக்குறாரு, தீவிர முயற்சி செய்யுங்க அப்படின்னு. ஏன்னா திடீர்னு டூ லைட் போர்டுங்கிறது போடப்பட்டு விடும் அப்படின்னு சொல்கிறாரு. பிறகு சொல்லக்கூடாது, பாபாவோ சொல்லவே இல்லையே என்று. அதனால் இப்பொழுது முயற்சியின் சமயமோ சென்று விட்டது. ஆனால் தீவிர முயற்சிக்கான சமயம் இப்பொழுதும் உள்ளது, மார்ஜின் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு பாபா. எனவே சோதித்து பாருங்கள். ஆனால் சோதிப்பது மட்டும் போதாது, அதோடு மாற்றமும் செய்யுங்கள். அநேகர் சோதிக்கின்றனர், ஆனால் மாறுவதற்கு சக்தி இல்லை. சோதனை மற்றும் மாற்றம் கூடவே இருக்க வேண்டும். ஏனென்றால் உங்கள் அனைவரின் சுயமரியாதை மற்றும் மகிமை என்ன, டைட்டில் என்ன? மாஸ்டர் சர்வசக்திவான். மாஸ்டர் சர்வசக்திவானா இல்லை சக்திவானா? யார் மாஸ்டர் சர்வசக்திவான் என சொல்லுகிறீர்களோ அவர்கள் கைகளை உயர்த்துங்கள். அனைவருமே தூக்கினார்கள். நல்லது. மாஸ்டர் சர்வசக்திவானாக இருக்கிறீர்கள், நல்லது. ஆனால் மாஸ்டர் சர்வசக்திவான் மாற்றத்தை கொண்டு வரவில்லை என்றால் என்ன சொல்லுவது? தன்னுடைய சம்ஸ்காரத்தை, சுபாவத்தை மாற்றம் செய்வதற்கு விரும்பினாலும் கூட மாற்றம் செய்ய முடியவில்லை என்றால் என்ன சொல்லுவது? அதாவது பாபா சொல்கிறாங்க, மாறணும்னு நினைக்கிறோம், ஆனால் அதை மாற்றிக்கிட முடியல, பரிவர்த்தனை கொண்டு வரல, அந்த சக்தி நமக்குள்ளே இல்லை. ஆனால் நமக்கு டைட்டில் மட்டும் மாஸ்டர் சர்வசக்திவான், அதில் கையும் தூக்கிடுறோம். அதனால் பாபா என்ன சொல்கிறது அப்படின்னு சொல்கிறாரு. தன்னைத்தானே கேட்டுக்கொள்ளுங்கள், மாஸ்டர் சக்திவானாக இருக்கிறேனா அல்லது மாஸ்டர் சர்வசக்திவானாக இருக்கிறேனா என்று. மாஸ்டர் சர்வசக்திவான் என்று நினைத்தீர்கள் என்றால் செய்துதான் ஆக வேண்டும். இது நடந்தே விட்டது, ஆகிவிடும், பார்க்கலாம். இதெல்லாம் இருக்கிறது. இப்பொழுது சமயத்தின்படி என்ன நினைக்கிறீர்களோ யோசிக்கிறீர்களோ அது சொரூபமாக கூடவே இருக்கும் என்கிற ரிசல்ட் தான் வெளிவர வேண்டும். என்ன நம்ம நினைக்கிறோமோ அதை சொரூபத்தில் கொண்டு வரணும், மற்றபடி தள்ளி போடக்கூடாது அப்படின்றாரு பாபா. இப்பொழுது புதிய வருடம், அவ்வக்த வருடம் வரப்போகிறது. 15/12/2008 அடுத்து புது வருடம் வரப்போகுது. அவ்வக்தமாகி 40 வருடங்கள் ஆகின்றன. அவ்வக்த பாலனை மற்றும் வியக்த ரூப பாலனைக்கு 72 வருடங்கள் முடிந்துவிட்டன. 2008 கணக்கு சொல்கிறார் பாபா. 2008 கணக்கு 72 வருடம். அப்பொழுது 2 தந்தையின் பாலனைக்கு ரிட்டன் பாப்தாதாவிற்கு கொடுக்க மாட்டீர்களா? 72 வருஷமாக நீங்கள் பாலனை வாங்கியிருக்கீங்கன்னா அதுக்கு கைமாற நீங்கள் அவங்களுக்கு கொடுக்கணும் இல்லையா? யோசித்து பாருங்கள், பாலனை என்ன உள்ளது, மேலும் பிராக்டிக்கல் வாழ்க்கையில் என்ன உள்ளது என்பதை. பாப்தாதா பார்த்தார், இப்பொழுதும் கூட கவனக்குறைவு மற்றும் ராயல் சோம்பல் உள்ளது. குழந்தைங்களிடம் இந்த 2 இது இப்போ கூட இருக்குது அப்படின்றார் பாபா. ராயல் சோம்பல் என்பது ஆகிவிடும், ஆகியே விடுவோம், போய் சேர்ந்து விடுவோம் என்பதாகும். மேலும் கவனக்குறைவு என்பது
செய்து கொண்டுதானே இருக்கின்றோம். இதுவோ நடந்தேதான் ஆக வேண்டும், இதையே செய்தேதான் ஆக வேண்டும் என்பதாகும். இந்த ரெண்டுமே இருக்குன்றார் பாபா. குழந்தைங்க கிட்ட கவனக்குறையும் இருக்குது, ராயல் சோம்பலும் இருக்குது. சொல்வதிலும் செய்வதிலும் வித்தியாசம் ஆகிவிடுகிறது. பாப்தாதா ஒரு காட்சியை பார்த்துவிட்டு புன்சிரிக்கிறார். என்ன செய்கிறார்கள்? இது ஆகிவிடும் இல்லையா, இவர் செய்து விடுவார் இல்லையா, அப்பொழுதுதான் மிகவும் நன்றாக இருக்கும், நான் முன்னேறி செல்ல முடியும். மற்றவர்களை மாற்றுவதற்கான உள் உணர்வு இருக்கிறது. ஆனால் சுய மாற்றத்திற்கான உள் உணர்வு ஆங்காங்கே குறைந்து விடுகிறது. இப்பொழுது மற்றவர்களை பார்க்கும் உள் உணர்வை குறைத்து விடுங்கள். ஒருவேளை பார்க்க வேண்டும் என்றால் விசேஷத்தன்மையை மட்டும் பாருங்கள். மற்றவங்க செய்கிறாங்களான்னு பார்க்குறோம், இல்லை ஏதாவது தவறு செய்தாலும் அதையும் பார்க்குறோம். இதனால் தள்ளி போட்டுக்கிட்டே இருக்கிறோம். அதனால் பாபா சொல்கிறாங்க, மற்றவங்களை பார்க்கக்கூடிய அந்த உள் உணர்வை குறைச்சிடுங்க. ஒருவேளை பார்க்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா விசேஷத்தன்மையை மட்டும் பாருங்கன்றார் பாபா. இது ஆகி கொண்டுதான் இருக்கும், இது நடந்து கொண்டுதான் இருக்கும், இவர்களும் செய்கிறார்கள். இந்த பாவனையெல்லாம் குறைத்து கொள்ளுங்கள். தன்னை மட்டும் பாருங்கள். பாபாவை முன்னால் வையுங்கள். மற்றபடி யாராக இருந்தாலும், மகாரதியாக இருக்கலாம், நடுத்தரமானவர்களாக இருக்கலாம், முயற்சியில் ஏதாவது குறைகளை மாற்றிக்கொண்டு இருக்கலாம். எனவே அவர்களை பார்க்காதீர்கள், தந்தையை மட்டும் பாருங்கள். 2 தந்தையை பாருங்கள். பிரம்மா பாபாவையும் பாருங்கள், சிவபாபாவையும் பாருங்கள். பாபா தங்களை தன்னுடைய இதய சிம்மாசனத்தில் அமர்த்தியுள்ளார் எனும்போது நீங்களும் கூட இதய சிம்மாசனத்தில் பாபாவை மட்டும் அமர்த்தி விடுங்கள். மற்றவங்கள நினச்சிக்கிட்டு மனசில் வச்சிட்டு இருக்காதீங்க, பாபாவை மட்டும் மனசில் அமர்த்தி விடுங்கள், அவரை மட்டும் பாருங்க அப்படின்றாரு பாபா. உங்களுடைய ஸ்லோகன் கூட தந்தையை பாருங்கள் என்பதாகும். சகோதரியை பாருங்கள், சகோதரரை பாருங்கள் இந்த ஸ்லோகன் அல்ல. ஏதாவது குறை அனைவர் மீதும் இப்பொழுது வரை இருந்து கொண்டுதான் இருக்கிறது. எனவே ஒருவேளை மற்றவர்களை பார்த்தால் விசேஷத்தன்மையை மட்டும் பாருங்கள். மற்றபடி எந்த குறையை அவர்கள் தன்னிடம் இருந்து நீக்கி கொண்டு இருக்கிறார்களோ அதனை பார்க்காதீர்கள். அவங்களே அந்த குறை இருக்கக்கூடாதுன்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க. அப்போ அது வேண்டான்னு சொல்லி அதை வெளியில் போடுறதுக்காக முயற்சி செய்துட்ருக்குறாங்க. நீங்கள் அதை போய் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அதனால் அதனை பார்க்காதீங்க அப்படின்றார் பாபா. அடுத்த விஷயம், தன்னுடைய ராஜ்யத்தில் நினைவு இருக்கிறதா? அடுத்த விஷயம் என்ன? ஒரு ராஜ்யத்தை சொல்லி முடித்தார், ஒரு தர்மம் இருக்கும் அதை பற்றி சொல்லி முடித்தார். இப்போ அடுத்து என்ன இருக்கும் ராஜ்யத்தில்? தன்னுடைய ராஜ்யம் நேற்று இருந்தன மற்றும் நாளை வரக்கூடியதாக இருக்கிறது. அது ரொம்ப நாளுக்கு முன்னாடி இருந்ததுன்னு நினச்சிக்கிடாதீங்க. நேற்று தான் உங்கள் ராஜ்யம் இருந்தது, நாளை மீண்டும் அது வரப்போகுது. தங்களுடைய புத்தியில் கண்களில் தன்னுடைய ராஜ்யம் தெளிவாக வந்துவிட்டது தானே. எவ்வளவு தடவை ராஜ்யம் செய்தீர்கள் கணக்கிட முடியுமா? அநேக தடவை ராஜ்யம் செய்தீர்கள். எனவே சொல்லும் பொழுதே முன்னால் வந்து விடுகிறது. நிறைய தடவை நம்ம ராஜ்யத்தை செய்து வந்ததுனால ஒரு விஷயத்தை ரொம்ப பார்த்துட்டோம் அப்படின்னா யாராவது சொன்ன உடனே ஓ அதுவா அப்படின்னு ஞாபகம் வந்துடும் இல்லையா? அதுபோல் இப்போ பாபா சொல்லும்போது நமக்கு ஞாபகம் வந்துருச்சு நம்முடைய ராஜ்யம். தன்னுடைய ராஜ்ய அதிகாரி ரூபம் சிரேஷ்ட ராஜ்யம். அதுபோல் தன்னுடைய ராஜ்யத்தில் சட்ட ஒழுங்கு தானாகவே நடக்கிறது. தன்னுடைய ராஜ்ய அதிகார ரூபமும் முன்னாடி வந்துருச்சா? சிரேஷ்ட ராஜ்யம் நீங்கள் செய்தீங்க அதுவும் முன்னாடி வந்துருச்சா? அடுத்து பாபா சொல்கிறாங்க, நம்முடைய ராஜ்யத்தில் சட்ட ஒழுங்கு தானாகவே நடக்கிறது. அனைவரும் ஞானம் நிறைந்த சம்ஸ்காரம் உள்ளவர்கள். சட்டம் என்பது என்ன, ஒழுங்கு என்பது என்ன என்பதை அறிந்திருக்கின்றீர்கள் தானே. இப்பொழுது தன்னுடைய வாழ்க்கையை பாருங்கள். பாபாவின் கட்டளைப்படி நடக்கிறீர்களா? அல்லது சில நேரம் மாயாவினுடைய கட்டளைப்படியும் நடந்து விடுகிறீர்களா? பரமத் மன்மத், மற்றவங்க சொல்கிறதையும் கலந்துடுறீங்களா, மனசு சொல்கிறதையும் கலந்துடுறீங்களா நம்முடைய வாழ்க்கையில் அப்படின்னு பாபா கேட்குறாரு. ஒரு சட்டப்படி நடக்கணும் இல்லையா இங்கேயும்? அப்போ தானே அந்த சட்டம் ஒழுங்கு உடைய அந்த ராஜ்யத்துலேயும் நீங்கள் வருவீங்க.
ஸ்ரீமத் தவிர வேறு வழியில் நடப்பதில்லை தானே? மேலும் சட்டம் என்பது எது? சட்டம் என்பது கவலையற்ற மகாராஜா. எந்த ஒரு கவலையும் இல்லை. ஏனென்றால் அனைத்து பிராப்திகளும் இருக்கின்றன. அதுபோல இந்த சங்கம் யுகத்தின் உயர்ந்த பிறவியில் கூட அனைத்து பிராப்திகளும் இருக்கின்றனவா என்பதை சோதனை செய்யுங்கள். பாபா என்ன கொடுத்தாரோ அது பாபாவினுடைய பிரசாதம் ஆகிறது இல்லையா? அப்பொழுது பிரசாதத்திற்கு எவ்வளவு மகத்துவம் வைக்கிறீர்கள்? ஆக பாபாவின் பிராப்திகள் என்னென்ன உள்ளனவோ அவை பிரபுவின் பிரசாதமாக கிடைத்துள்ளன. பிரபு பிரசாதத்தின் மகத்துவம் உள்ளது, ஆஸ்தியும் உள்ளது, அதிகாரமும் உள்ளது மற்றும் பிரசாதமும் உள்ளது. பாபா 3 விஷயத்தை சொல்கிறாங்க. அவருடைய பிரசாதத்தில் மகத்துவம் இருக்குது. அப்போ நமக்கு என்ன கிடச்சிருக்குன்னா ஆஸ்தியும் கிடச்சிருக்கு, அதே நேரத்தில் அதிகாரமும் கிடச்சிருக்குது, பிரசாதமும் கிடச்சிருக்குது. எனவே சோதித்து பாருங்கள், சட்டம் மற்றும் ஒழுங்கு இரண்டிலும் நிரம்பிய நிலை இருக்கிறதா என்று. பாப்தாதா ஒரு விஷயத்தை பார்த்து கொண்டு இருந்தார். மெஜாரிட்டி மாற்றம் செய்வதற்கான சக்தி கிடைத்துள்ளது. அந்த மாற்றம் செய்வதற்கான சக்தியை சமயப்படி காரியத்தில் ஈடுபடுத்தினால் எந்த உழைப்பும் தேவையில்லை. பாருங்கள், அனுபவம் இருக்கிறது. ஒருவேளை எப்பொழுதாவது ஏதாவது தோல்வி, எந்த ஒரு விதமான தோல்வி மாயாவிடம் ஏற்படுகிறது என்றால் அனைவரும் சொற்பொழிவில் சொல்கிறீர்கள், வகுப்பும் எடுக்கிறீர்கள். 2 வார்த்தைகள் விழ வைக்கக்கூடியதாகவும் இருக்கிறது, முன்னேற்றம் அடைய வைக்கக்கூடியதாகவும் இருக்கிறது என்று இதை சொல்கிறீர்கள். அந்த 2 வார்த்தை அனைவருக்கும் தெரிந்திருக்கிறது, அனைவருடைய மனதிலும் வந்துவிட்டது. அந்த 2 வார்த்தை நான் மற்றும் என்னுடையது. சொற்பொழிவு செய்கிறீர்கள் அல்லவா, வகுப்பும் நடத்துகிறீர்கள். பாப்தாதா வகுப்பையும் கேட்கிறார். இப்பொழுது இந்த 2 சொற்களையும் பரிவர்த்தனை சக்தி மூலம் மாற்றம் செய்யுங்கள். அதாவது நான் மற்றும் என்னுடையங்கிற வார்த்தையை மாற்றிக்கோங்க பரிவர்த்தனை சக்தி மூலமா அப்படின்னு பாபா சொல்கிறாங்க. எப்பொழுதெல்லாம் நான் என்ற சொல்லை சொல்கிறீர்களோ அப்பொழுதெல்லாம் நான் இன்னார் அல்லது நான் பிராமணனாக இருக்கிறேன். ஆனால் நான் யார்? பாப்தாதா எந்த சோமானத்தை கொடுத்துள்ளாரோ நான் என்கிற வார்த்தையை சொல்லும் பொழுது ஏதாவது சோமானத்தை சேர்த்து சொல்லுங்கள். பிராமணனாக ஆகியிருக்கிறோம், அது பரவாயில்ல. ஆனால் கூடவே நான் சொல்லும்போது சோமானத்தை சேர்த்து சொல்லுங்க. நான் மாஸ்டர் சர்வசக்திவான், நான் விஸ்வ கல்யாணக்காரி, இந்த மாதிரி தன்னுடைய சோமானம் நிறையா கொடுத்துருக்கிறாரு. அதனால் நான் சொல்லும்போது கூடவே சோமானத்தை சேர்த்து சொல்லுங்க அப்படின்னு பாபா சொல்கிறாங்க. அதாவது புத்தியில் கொண்டு வாருங்கள். நான் என்கிற வார்த்தையை சொல்லும் பொழுது சோமானம் நினைவிற்கு வந்துவிட வேண்டும். என்னுடையது சொல்லும் பொழுது பாபா நினைவிற்கு வந்துவிட வேண்டும். என்னுடைய பாபா, இது இயல்பாகவே நினைவில் வர வேண்டும். இந்த மாற்றத்தை செய்துவிடுங்கள், அவ்வளவுதான். மேலும் இன்னொரு விஷயம், மிகவும் அதிகமாக சம்பந்தம் தொடர்பில் எப்பொழுது வருகிறீர்களோ 2 வார்த்தைகள் மூலம் மாயா வருகிறது. அடுத்த விஷயத்தையும் சொல்கிறார் பாபா. ஒன்று பாவ், மற்றொன்று பாவனை. எப்பொழுது பாவ் என்கிற வார்த்தையை பேசுகிறீர்களோ யோசிக்கின்றீர்களோ ஆன்மீக பாவ் வர வேண்டும். பாவ்னா உணர்வு, நம்மளை பொறுத்தது. பாவனைனா மற்றவர்களுக்கு நம்ம வைக்கக்கூடிய பாவனை. அதனால் நம்மளை பொறுத்து நம்முடைய உணர்வு எப்பயுமே எப்படி இருக்கணும் அப்படின்னா, நம்ம என்ன பேசுகிறோமோ யோசிக்கிறோமோ அதை நம்ம கொண்டு வரணும். அதாவது ஆன்மீக உணர்வில் அனைத்துமே செய்ய வேண்டும் அப்படின்னு பாபா சொல்கிறாங்க. பாவ் வார்த்தை பேசும்போது ஆன்மீக பாவ் முதலிலேயே நினைவிற்கு வந்துவிடட்டும். மேலும் பாவனை என்றால் சுப பாவனை நினைவில் வந்துவிடட்டும். வார்த்தையின் அர்த்தத்தை பரிவர்த்தனை செய்துவிடுங்கள். உங்களுடைய டைட்டில் என்ன? உலகத்தை மாற்றக்கூடியவர்கள். உலகத்தை மாற்றக்கூடியவர்கள் இந்த வார்த்தையை
மாற்ற முடியாதா என்ன? எனவே சமயப்படி மாற்றக்கூடிய சக்தியை உபயோகித்து பாருங்கள். பின்னால் வருகிறது, சமயம் கடந்து விடுகிறது. மனதிற்கு பிடிக்கவில்லை. தன்னுடைய மனம் சுயம் யோசிக்கிறது. ஆனால் சமயம் கடந்தாகிவிட்டதல்லவா? அதாவது இப்படி நம்ம மாற்றிக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் அப்புறம் நம்ம நினைக்கிறோம், அந்த நேரத்திலே நம்ம நினைக்கிறதில்ல. பின்னால் யோசனை நல்லா வருது. ஆனால் பாபா சொல்கிறாங்க, அதுக்குள்ளேயும் நேரம் போயிடுது இல்லையா? அதனால் பாபா நமக்கு என்ன சொல்லி கொடுத்துருக்கிறாரோ அதை அதே சமயத்தில் கொண்டு வரணும். பாவனையை மாற்றிக்கோங்க. எனவே இப்பொழுது தீவிர வேகம் என்பது அவசியமாக இருக்கிறது. அவ்வப்பொழுது என்பதெல்லாம் கூட இல்லை. அப்பப்போ வருது, அப்பப்போ வரமாட்டேக்கி, இந்த மாதிரி கூட இருக்கக்கூடாது. அதிக சமயம் சரியாக இருக்கிறேன் என்று நினைக்காதீர்கள். பாப்தாதா கூறியுள்ளார், கடைசி தருணம் நம்பிக்கை இல்லை என்று. திடீர் எனும் விளையாட்டு நடக்கும், அச்சானக் விளையாட்டு நடக்கும். அதிக குழந்தைகள் பாபாவிடம் கூட இனிமேலும் இனிமையான வார்த்தைகளை சொல்லுகிறார்கள். சமயம் குறைவாக இருக்கிறது, கடைசியில் செல்லும்போது வைராக்கியம் வந்துவிடும். வைராக்கியத்தின் சமயத்தில் தானாகவே வேகம் ஏற்பட்டுவிடும் என்றெல்லாம் சொல்கிறார்கள். ஆனால் பாப்தாதா கூறியுள்ளார், நீண்டகால முயற்சி வேண்டும் என்று. ஒருவேளை சிறிது கால முயற்சியாக இருந்தால் பலனும் கூட சிறிது காலம்தான் கிடைக்கும். 21 பிறவிகளுக்கு முழுமையாக கிடைக்காது. பாப்தாதாவின் 3 வார்த்தையை சதா நினைவில் வையுங்கள். 1, திடீரென்று, அதாவது அச்சானக். 2வது, எவரடி, எப்பொழுதும் தயார் நிலை. மற்றும் 3வது, நீண்ட கால பயிற்சி. இந்த 3 வார்த்தைகளை சதா புத்தியில் வையுங்கள். எப்பொழுது எங்கு வேண்டுமானாலும் யாருக்கு வேண்டுமானாலும் கடைசி காலம் ஏற்பட முடியும், சரீரத்தை விட முடியும். இப்பொழுது கூட பாருங்கள், எத்தனை பிராமணர்கள் சென்று கொண்டிருக்கிறார்கள். 2008 பாபா சொல்லியிருக்கிறாரு. அவர்களுக்கு தெரிந்திருந்ததா என்ன? எனவே நீண்டகால முயற்சி மூலம் 21 பிறவிகளுக்கு ஆஸ்தியை முழுமையாக அடைந்தே தீர வேண்டும். இந்த தீவிர முயற்சியை நினைவில் வையுங்கள். உங்கள் ராஜ்யத்தின் முதல் நம்பர், முதல் பிறவி, இதுதான் தீவிர முயற்சி. நான் ஃபஸ்ட்டு நம்பரில் வரணும், ஃபஸ்ட்டு பர்த்தில் வரணும். இதுதான் நம்முடைய தீவிர முயற்சி. என்ன யோசித்தீர்களா? முதல் பிறவியில் வர வேண்டும் இல்லையா? எதில் மஜா இருக்கும்? முதல் பிறவியிலா அல்லது வேறு எதிலுமா? தங்கள் ராஜ்யத்தின் முதல் பிறவியில் ஸ்ரீ கிருஷ்ணரோடு கூடவே பார்ட் இருக்கும் என்று யார் புரிந்து கொண்டு இருக்கிறீர்களோ அவர்கள் கைகளை உயர்த்துங்கள். அனைவரும் கைகளை உயர்த்தினார்கள். நல்லது. முதல் பார்ட்டில் திரும்பி பாபா கேட்குறாங்க, முதல் பார்ட்டில் கிருஷ்ணரோட யாரெல்லாம் வருவீங்களோ அப்படின்னு நான் வருவேன்னு புரிஞ்சிருக்கிறவங்க கையை தூக்குங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. கைகளை பார்த்ததுமே குஷியாகி விட்டோம். கை தட்டுங்கள். முதல் பிறவியில் வாருங்கள், அதற்கான வாழ்த்துக்கள். பாபாவும் சுபபாவனை வச்சு அதற்குண்டான வாழ்த்துக்களை கொடுக்குறாரு. ஆனால் என்னவென்று சொல்லட்டுமா, சொல்ல வேண்டாமா? ஏன்னா கூடவே ஆனால்ங்கிறதும் வந்துடுது. அதை சொல்லட்டுமா சொல்ல வேண்டாமான்னு சொல்கிறாரு பாபா. முதலில் வரத்தான் வேண்டும், பிறகு 2வது விஷயம் ஏன் சொல்ல வேண்டும்? ஒன்றா சொல்லி முடிச்சிடலான்றார் பாபா. ஃபஸ்ட்டில் நம்பரில் நீங்கள் வரணும், அவ்வளோதான். 2வது விஷயம்லாம் ஏன் நான் சொல்லணும்? நல்லது. எவ்வளவு பேர் வந்திருக்கிறீர்களோ அனைவரும் முதல் பிறவியில் வரத்தான் வேண்டும். கை தட்டி விட்டீர்கள், முதல் பிறவி மற்றும் முதல் ஸ்டேஜுக்கும் கூட. எனவே முதல் ஸ்டேஜையும் உருவாக்க வேண்டும். இந்த திட சங்கல்பம் யாருக்கு இருக்கிறதோ முதல் நம்பரில் செல்லத்தான் வேண்டும். எந்த தடை வந்தாலும் அது தடையல்ல, விக்ன விநாசகர் முன்னால் வெற்றி ரூபமாக மாறிவிடும் தடைகள். ஏனென்றால் நீங்கள் அனைவரும் விக்ன விநாசகர்கள். டைட்டில் என்னவாக இருக்கிறது? விக்ன விநாசக். எனவே தடைகள் வந்தாலும் விளையாட வருகிறது. ஆனால் நீங்கள் தூரத்தில் இருந்தே தெரிந்து கொள்ளுங்கள், ராயல் ரூபத்தில் வரும்.
ஆனால் விக்ன விநாசகர் ஆகிய நீங்கள் தூரத்தில் இருந்தே தெரிந்து விடுகிறீர்கள் இதில் என்ன விளையாட்டு விளையாடி கொண்டிருக்கிறோம் என்று. ஆகையால் பாப்தாதாவும் குழந்தைகள் கூடவே செல்ல வேண்டும் என்று விரும்புகிறார். பாப்தாதா கூட என்ன விரும்புகிறார்னா குழந்தைகள் அவர் கூடவே போகணும், பின் தங்கி விடக்கூடாது. பாப்தாதாவிற்கு குழந்தைகள் இல்லாமல் மஜா வருவதில்லை. எனவே திடத்தன்மையை ஒருபொழுதும் பலகீனம் ஆக்கிக் கொள்ளாதீர்கள். செய்தே ஆக வேண்டும். செய்யலாம், பார்க்கலாம், நடந்துவிடும், பார்த்து கொள்ளலாம், இந்த விஷயங்களை பேசாதீர்கள். திடத்தன்மை என்பது வெற்றிக்கான சாவியாகும். இந்த சாவியை ஒருபொழுதும் தொலைத்து விடாதீர்கள். மாயா கூட தந்திரமானது, அது சாவியை தேடுகிறது. எனவே இந்த சாவியை பத்திரமாக வைத்துக் கொள்ளுங்கள். நல்லது. நாலாபுறங்களிலும் உள்ள அன்பான மற்றும் அதிர்ஷ்டமான திடசங்கல்பம் உள்ள குழந்தைகளுக்கு நினைத்ததும் செய்தார்கள். செய்வோம் பார்ப்போம் என்பதல்ல, நினைத்தார்கள், செய்தார்கள். சதா தன்னை நஷ்டமோகா நிலையில், வெறுமனே சம்பந்தத்தின் மோகமில்லை, தனது தேக உணர்வு மற்றும் தேக அபிமானத்தின் மோகமும் இல்லை. அந்த மாதிரி நஷ்டமோகா எவரடியாக இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு சதா ஸ்ரீமதத்தின் கையோடு கை சேர்த்து சேர்ந்தே பறக்கக்கூடிய மற்றும் சேர்ந்தே தங்களுடைய ராஜ்யத்தில் வரக்கூடிய அத்தகைய தீவிர புருஷார்த்தி பறக்கும் கலையின் குழந்தைகளுக்கு மிக மிக ஆசீர்வாதங்கள் மற்றும் அன்பு நினைவுகளை ஸ்வீகாரம் செய்து கொள்ளவும். மற்றும் பாலக்ஸோ மாலிக் குழந்தைகளுக்கு நமஸ்காரம். வரதானம். பரிவர்த்தனை சக்தி மூலம் அனைவரின் நன்றிக்கு பாத்திரமாகக்கூடிய விகினங்களை வென்றவர் ஆகுங்கள். யாராவது அபகாரம் செய்வார்கள் எனில் நீங்கள் ஒரு வினாடியில் அபகாரத்தை உபகாரமாக மாற்றம் செய்துவிடுங்கள். ஒருவர் சுபாவ சம்ஸ்காரத்தில் ரூபத்தில் பரீட்சையாளராகி முன்னால் வந்தால் உங்களுடைய ஒரு ஸ்மிருதி மூலம் அந்த ஆத்மாவை பொறுத்து இரக்க மனம் கொண்டு உயர்ந்த சுபாவ சம்ஸ்காரத்தை கொண்டு வாருங்கள். ஒருவர் தேகதாரியின் பார்வை கொண்டு முன்னால் வந்தால் அவர்களுடைய பார்வையை மாற்றம் செய்துவிடுங்கள். இந்த மாதிரியான மாற்றத்திற்கு உண்டான யுக்திகளை படைத்துவிட்டால் விக்னஜீத் ஆகிவிடலாம். பிறகு தொடர்பில் வரக்கூடிய அனைத்து ஆத்மாக்களும் உங்களுக்கு நன்றி கூறுவார்கள். ஸ்லோகன். அனுபவங்களுடைய சொரூபம் ஆகிவிடுங்கள். அப்பொழுது முகத்தின் மூலம் அதிர்ஷ்டத்தினுடைய ஜொலிப்பை காட்ட முடியும். இன்றைய மாதத்திற்கான அவ்வக்த சமிக்கை. ஒற்றுமை மற்றும் விசுவாசத்தின் விசேஷத்தன்மையின் மூலம் வெற்றி நிறைந்தவர் ஆகுங்கள். அதில் இன்னைக்கு என்ன சமிக்கை கொடுக்குறாருன்னா, பாபா அநேக தேசங்கள், அநேக பாஷைகள், அநேக வடிவங்கள், நிறங்கள் இருந்த போதிலும் அனைவரின் மனதிலும் ஒற்றுமை காண வேண்டும். ஏனென்றால் ஒரு தந்தையின் குழந்தைகளாக இருக்கிறீர்கள். அனைவரும் ஒரு மரத்தின் கிளைகளே ஆவீர்கள். ஒருவரின் ஸ்ரீமதப்படி நடப்பவர்கள். வேற்றுமையில் ஒற்றுமையை காட்ட வேண்டும். கெட்டுப்போனவர்களை மாற்ற வேண்டும். அநேக தன்மையிலும் ஒருமையை கொண்டு வர வேண்டும். இது அனைத்தையும் விட பெரிய சேவையாகும். இதுதான் அதிசயம். மேலும் இதுதான் வெற்றிக்கான ஆதாரம். நல்லது. ஓம் சாந்தி. இன்னாருயிர் நண்பன் நீ, என் ஆசை நாயகன் நீ, என் உயிர் பாபா உன் மனதில் பலியாகிறே, என் உயிர் பாபா உன் அன்பில் பலியாகிறே, என்னாருயிர் நண்பன் நீ.
என் உயிர் பாபா உன்னன்பில்